கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்திலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை நிரப்புவராக. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து நேரடியாக சொல்கிறாங்க, என் மகிமையை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் தான் செய்வேன். எந்த மனிதன் மூலமாகவும் யார் மூலமாகவும் உங்களுக்கு ஒத்தாசை வராது. உங்களுக்கு ஒத்தாசையை நானே கொடுப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோட கூட பேசுகிறாங்க. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் ஏசாயா 48:11. ஐசாயா 48:11. என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காங்க. அப்பா சொல்கிறாங்க, நான் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன். வேற யாராலையும் உங்களுக்கு அற்புதத்தை செய்யவே முடியாது. அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. அப்போ சொல்கிறாங்க, நானே உங்களுக்கு எல்லா விதத்தையும் செய்து உங்களுக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்ப சமாதானமாக இருக்கட்டும், வேலை காரியங்களாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானே உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுகிறாங்க. கடைசியில் உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். எல்லாருடைய ஜெப குறிப்பையும் அப்பா ஆசீர்வதித்து ஜெயமாக கொடுப்பாங்க. எசேக்கியேல் 20:9. எசேக்கியேல் 20:9. ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கிருபை செய்தேன் என்று சொல்கிறாங்க. அவருடைய மகிமையை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். அப்பா மட்டும்தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். முதல் வார்த்தை பாருங்கள், நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் யார்? அப்பா தான் சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எதுக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா, இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி. இப்போ அப்பா அற்புதம் செய்யலைன்னா என்ன ஆகும்? ஏசப்பா தேடி வந்துட்டாங்கப்பா, இவங்களுக்கு ஒரு அற்புதமும் நடக்கல, ஏசப்பா கைவிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எங்கள் அப்பா சொல்கிறாங்க. அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாது. ஏசப்பா தேடி வந்த உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிச்சயமாக அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. நீங்கள் என்ன அற்புதத்தை எதிர்நோக்கி இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாங்க அற்புதத்தை செய்வாங்க. புறஜாதியார் யாரும் பார்த்து இவங்க ஏசப்பாவை தேடி வந்துட்டாங்க, இவங்களுக்கு அற்புதம் நடக்கலைன்னு சொல்லாதபடி, அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அப்பா சொல்கிறாங்க, நானே உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வேன். அதனால் அது தாமதிக்குதுன்னு மட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் நடக்கும். நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, பாவம் அக்கிரமத்திலிருந்து தான் அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு கிருபை செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோட நேரடியாக சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கிருபை செஞ்சுட்டேன். அதே அதிகாரத்தில் 14:22 பார்த்தீங்கன்னாலும் சேம் சாப்டர் 14 and 22. ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணியதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடி. புறஜாதியார் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டே, இவங்க ஏசுன்னு சொல்கிறாங்களே, இவங்களுக்கு அற்புதம் நடக்குதா இல்லையான்னு சொல்லி அந்த புறஜாதியார் இயேசுவை அறியாதவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அதை தான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கு முன்பாக அப்பா உங்களை வெக்கப்படவே விட மாட்டாங்க. ஏசப்பாவை தேடி வந்த உங்களை யார் முன்பாகவும் அப்பா வெக்கப்படவே விட மாட்டாங்க. சொல்கிறாங்க, என் நாமத்து நிமித்தம், இயேசுவின் நாமத்து நிமித்தம். ஏதோ நாம் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டோம், ஏசப்பா நம்ம நிறையா தேடுறோம், பைபிள் அதிகமாக படிக்கிறோம், ஜெபம் நிறையா பண்ணுறோம் அப்படின்றது நிமித்தம் இல்லை. அப்பா சொல்கிறேன், என்னுடைய நாமத்து நிமித்தம். அவர் ஆல்ரெடி தீர்மானம் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் ஏசப்பாவை தேடணும், பரலோகம் வரணும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், எல்லாவற்றும் இஸ் டிசைடட் ஆல்ரெடி. ஏற்கனவே அப்பா தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனால சொல்றேன், என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன், செய்ய போறேன்னு அப்பா செஞ்சுட்டாங்க. அதே தான் 22 அப்பா சொல்றாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா இவ்வளோ அற்புதம் செய்ய ரெடியாக இருக்காங்க, நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா கிட்ட ஏதாவது குற்றம் குறை செய்திருந்தால் மன்னியும் என்று சொல்லி நம்ம கேட்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கேட்கும்போது தான் அப்பா நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும்.
எரேமியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெரேமியா 14 chapter verse 7. கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும், நாம் செய்கிற பாவங்கள் அப்பாட்ட சாட்சி சொல்லுவாங்க. இவன் இந்த பாவம் செஞ்சிட்டான், இவன் அந்த பாவம் செஞ்சிட்டான் இப்படின்னு சொல்லி இந்த அக்கிரமங்களே என்ன சொல்லுமா, அப்பாட்ட சாட்சி சொல்லும். உம்முடைய நாமத்து நிமித்தம் கிருபை செய்யும். ஆமா, நாங்க பாவம் தான் செஞ்சுட்டோம், ஆனா என்ன பண்ணுங்க, கிருபை செய்யுங்க. எங்கள் சீர்கேடுகள் மிகுதியா இருக்கிறது. நமக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன பாவம் செய்கிறோம், என்ன சீர்கேடு செய்கிறோம், என்ன துன்மார்க்கத்தனம் செய்கிறோம், எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கும் அப்பாவுக்கும் தான் தெரியும் என்ன பாவம் செய்து கொண்டு இருக்கீங்கன்னு. உண்மையாக அப்பா கிட்ட, அப்பா என்னை மன்னிங்க, கிருபை செய்யுங்க, அக்கிரமம் அதிகமாக இருக்குது, மீறுதல் அதிகமாக இருக்குது, துன்மார்க்கத்தனம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அப்பா என்ன செய்வாங்க, எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அவர் எல்லாவற்றையும் உங்களை பரிசுத்தமாக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஐசாயா 43rd chapter verse 25. அப்பா சொல்றேன், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன். அப்பாவுடைய நிமித்தம். அப்பா என்ன பண்ணாங்க, நமக்காக கல்வாரி சிலுவையில் கடைசி சுற்றத்தை வரைக்கும் சிந்தி மறித்தாங்க. நாம பாவத்துக்கு சாக வேண்டிய இடத்துல, நாம பண்ண அக்கிரமத்துக்கு சாக வேண்டிய இடத்துல ஏசப்பா கல்வாரி சிலுவையில் நமக்காக தான் என்ன பண்ணாங்க, மறித்தாங்க. நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துன்மார்க்கத்தனம் எல்லாவற்றுக்காக மறித்தாங்க. இன்று அப்பா உங்களை பாவி என்று சொல்ல வரல, இனி என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் என்கிட்ட கொடுத்துரு, ஐ வில் டேக் ஓவர், நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய பாவத்தை நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய பரிசுத்தத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்போதான் அப்பாவோட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதனால தான் இவ்வளோ நாள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்று உள்ளத்தின் ஆழத்தில் இந்த அப்பா என்னுடைய பாவத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, என் அக்கிரமத்தெல்லாம் எடுத்துக்கோன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்வேன். எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்களாம், அப்பா உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். எவ்வளோ நல்ல அப்பா இல்லை. எல்லா பாவத்தையும் மன்னித்து அப்பா சொல்கிறான், இனி நான் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டேன். எல்லாவற்றையும் அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து என்ன பண்ண போகிறாங்க, பரிசுத்தம் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு வசனம் பார்ப்போம் கடைசியாக. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். எசேக்கியேல் 20 chapter verse 44. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல். அப்பா சொல்கிறாங்க பாருங்கள், நம்மளுடைய அக்கிரமம் பாவம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நம்ம பாவத்துக்கு நம்மளை தான் அடிக்கணும், நம்மளை தான் என்ன பண்ணணும், கார்னர் பண்ணணும். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் பொழுது, அப்பாவோட நாமத்து நிமித்தம் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு கிருபை செய்கிறாங்க. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ உங்களை பார்த்தா நேரடியாக சொல்கிறேன், நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதான் சொல்கிறேன், என் மகிமை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு நான் தான் அற்புதம் செய்வேன். அந்த அற்புதம் நடக்காதபடி இந்த சின்ன தடைகள், இந்த பாவம், அக்கிரம், மீறுதல்லாம் இருக்குது, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் உங்களை ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன். கடைசியாக அருமையாக சொல்கிறார் பாருங்க, அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த மனிதன் அல்ல, இந்த ஜோஸ்பால் அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் அப்பா இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. நான் என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி அப்பா சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Corinthians 12th chapter verse 9. அதில் சொல்கிறாங்க, என் கிருபை உனக்கு போதும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, என் கிருபை உன்னோடு கூட இருக்கிறது, உங்களை ரட்சிப்பதற்காக உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் அநேகர் புதியவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் வேணும், என் பாவம் அக்கிரமம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு உங்கள் ரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்கன்னு என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களையும் அப்பா பரிசுத்தமாக்கி உங்களுக்கு அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த பூலோகத்திலையும் செய்வார், நித்திய ஜீவனையும் தருவார். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. யார் யார் என்ன வேதனையோடு கூட வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க, என் மகிமை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறேன் என்று இந்த காலை நேரத்தில் நீங்கள் பேசினதற்காக என்ன. யார் யாரெல்லாம் என்ன பலவீனத்தோடு கூட வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பலவீன வியாதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. யார் யாரெல்லாம் ஐசியூவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் வேதனையாக பார்க்கலாம், பிள்ளைகள் வேதனையாக பார்க்கலாம், ரிலேஷன்ஸ் வேதனையாக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸு வேதனையாக பார்த்து கொண்டு இருக்கலாம்,
நீங்க யாருக்காக இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, இல்ல நீங்க உங்களுக்காகவே ஜெபிக்கலாம், சரீரத்துல சுகம் வேண்டும் என்று சொல்லி. இப்பொழுதே அப்பாவோட தழும்புள்ள கரம் எல்லோரையும் தொடுகிறதற்காய் நன்றி. ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காய், இந்த ஜீவன் இப்பொழுதே இறங்குகிறதற்காய் நன்றி. இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீர் அப்பா. இந்த சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு இந்த தழும்புகளால் இந்த நொடியே நீர் சுகத்தை தருகிறீர். மரித்தே போயிருந்தாலும் சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காய், ஆவினாலே சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உறுப்புகள் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அதே போல உறுப்புகள் செயலிழந்து போய்விட்டது என்று சொல்லி கூட நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுதே கிரியேட்டிவ் மிராக்கிள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுது உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். யூட்ரஸ் பிரச்சனையில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உதிரப்போக்கு பிரச்சனையில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். வேதத்துல பார்க்கிறோம், பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஒரே நொடியில் அப்பா அற்புதம் செய்தார். அதே அற்புதம் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நொடிய சுகம் ஆனதற்காக நன்றி. யார் யார் கடன் பிரச்சனையோடு கூட அழுது திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு, உங்களை பார்த்து அப்பா நேரடியாக சொல்ல, என் மகிமை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே உங்களுக்கு அற்புதம் செய்து எல்லா கடன் பிரச்சனைகள், உங்க பிசினஸ் சரியா நடக்கலன்னு வேதனையோடு பாருங்க, உங்க பிசினஸை ஃபிளரிஷ் பண்றது அப்பாவுடைய திட்டம். நான் செய்வேன் என்று, நான் கிருபை செய்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். உங்க குழந்தைய பாக்கியத்தை அப்பா நிச்சயமாய் கொடுத்து சீக்கிரத்தில் அற்புதம் செய்ய போறார். திருமண தடைகளை உடைத்து சீக்கிரமாய் திருமணம் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்துகிறதுக்காக நன்றி தகப்பன. அதே போல யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருடைய தேவைகளையும் நீங்க சந்திக்கிறதுக்காக நன்றி. ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்களுக்கு அவருக்கு சித்தமான அருமையான வேலையை கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அநேக சாட்சிகள் ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாங்கன்னு வரப்போகிறதுக்காக நன்றி அப்பா. குடும்பத்துல சமாதான சந்தோஷம் உண்டாகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி தகப்பன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னைக்கு தான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி காலைல 12 மணிக்கு அப்பாவோட வார்த்தை வந்துடும். அதை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.